ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். தொடர்ந்து 6 வாரமாக நான் சிறுவாபுரி கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். இது 6வது வாரம். சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரம் போகலாமா, வேண்டுதல் நிறைவேறுமா, எல்லாருக்கும் டவுட் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். என்னோட பர்சனலில் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருடைய வேண்டுதலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாங்க. யாரெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போய் வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும்னா. இன்றைக்கி 6வது வாரம் சிறுவாபுரி கோவிலுக்கு ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. 6 வாரம் இன்னையோட நிறைவடையுது. அதுக்காக வீட்லேயே ஒரு சின்னதாக சாமி கும்பிட்டுட்டு கேசரியும் கொண்டைக்கல்லையும் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாலை வீட்டிலேயே கட்டியாச்சு. அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே முந்தின நாளே வாங்கிட்டு வச்சுட்டேன். ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 3 o'clock தாங்க கிளம்பணும். எங்கள் அக்கா ஃபேமிலியும் நாங்களும் கிளம்பி ஒரு 4:30 இருக்கும். அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். 1.5 மணி நேரம் ஆகும். 2 பஸ் ஏறி நாங்கள் போகணுங்க. இப்போ நாங்கள் 4 வீலரில் போனதால் 1 மணி நேரம் ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம விளக்கு ஏற்றிடலாம். இது 6வது வாரன்றதால நம்ம வாரம் வாரம் போகும்போது எல்லாமே இந்த விளக்கு ஏற்றிட்டு கொடி மரத்தை சுற்றி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள சன்னதிக்கு போகலாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா குழந்தை இந்த சிறுவாபுரி கோவிலில் முக்கியமாக என்ன வேண்டுதல் வச்சா என்ன நிறைவேறும், இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தத்தால் ஆன மயில் இங்கே மட்டும்தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். அது கூட இல்லாமல் இங்கே வேண்டி என்ன பண்ணாலுமே நிறைவேறுதுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா வீடு கட்டணும், குழந்தை வேணும் அப்படின்றவங்க இந்த அரச மரத்தில் தொட்டில் கட்டிட்டு விளக்கேற்றிட்டு சென்றாலே குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு எல்லாருமே நம்பப்படுது. இன்னொரு என்னென்னா இங்கே இந்த அரச மரம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் செங்கல் கல் எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதை 6 கல் அந்த மாதிரி கட்டி வைக்கும்போது நம்ம வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாராலும் நம்பப்படுது. இன்னொரு விஷயம், இங்கே விளக்கு ஏற்றத்துக்கு தனியாக ஒரு மண்டபம் இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுங்கேயும் நம்ம விளக்கேற்றுவோம். இப்போதைக்கு அரச மரத்துக்கிட்ட தான் நம்ம விளக்கேற்றிட்டு இருக்கோம். கொஞ்சம் காற்று இருக்கதா செய்து, இருந்தாலும் பார்த்துக்க விளக்கேற்றிட்டு வரணும். உள்ளே தான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு இருந்தோம். ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்றதால அங்கே உள்ளே ஏற்ற விடாமல் தனியாக இப்போ அரச மரத்தாண்டி ஏற்ற விடுறாங்க. இது முன்னாடியே நான் போயிருக்கேங்க. இந்த 6 வாரம் போகணும் அப்படின்னு நினைப்பு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாகவே நான் போகணுன்னு ரொம்ப விருப்பப்பட்டுட்டு இருந்தேன். பட் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதால குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறதுக்கே பல மணி நேரம் ஆகுது. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டயர்டாகிடுது, குழந்தைங்களும் டயர்டாயிடுறாங்க அப்படின்ட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நாள் நானும் எங்கள் அக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சும்மா போயிட்டு வந்துருந்தோம். 2 ஃபேமிலி சும்மா போயிட்டு வரும்போது நாங்கள் 2 பேரும் சும்மா காரில் பேசிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வீக்கும் சண்டே டைமில் நம்ம வரலாம், எந்த வீக்காக இருந்தால் என்ன, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் போகணுமா, நம்ம நம்மளுக்கு ஃப்ரீயான டைமில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 3 o'clock கிளம்புவோங்க. 3 o'clock கிளம்பி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பஸ்ஸு ட்ராவல் 3 மணி நேரம் கிட்ட ஆகும். திரும்பியும் ரிட்டர்ன் வரத்துக்கும் 3 மணி நேரம் கிட்ட ஆகும். இதுலேயும் நாங்கள் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு போயிட்டு ஐயனை பார்க்கறதுக்காகவே நாங்கள் 6 வாரம் தொடர்ந்து போனோம். ஃபஸ்ட்டு 2 வாரம் ஐயனை மட்டும் பார்க்கலான்ட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் நான் வீட்லேயே செய்கிற ஸ்மால் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டேங்க. அவர் எது இருந்தாலும் எனக்கு நல்லது தான் செய்வாருன்னு எனக்கு தெரியும். அதுக்காகவே நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும்லப்பா, எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், அதை மட்டும் நீங்கள் எனக்கு செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு 2 வாரமும். பட் 3வது வாரம் ஏன் ஒரு வேண்டுதல் வச்சு எனக்கு 6 வாரம் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அற்புதங்களை அதிசயங்களை அவர் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. என்னோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அடுத்த ஸ்டெப்புக்கு நான் படி எடுத்து வச்சுருக்கேனே சொல்லலாம். நான் சுற்று வட்டாரத்தில் மட்டுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது வெளியவும் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னையே நான் டெவலப் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. சீக்கிரமாக ஒரு ரீச்சில் வருவேன் நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸும் எனக்கு கண்டிப்பாக வேணும். என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா
எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேலையில் வந்து சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தா. காலையில் 8 மணிக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் வருவாள். அவளுக்காக வந்து ஒரு நல்ல வீடு பக்கத்துலேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தா. வீடு பக்கத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து குழந்தைங்கள பார்க்க முடியாமல் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு வீடு பக்கத்துலேயே 10 o'clock மார்னிங் 10 to 7 மாதிரி ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. எந்த துரோகமும் யாருக்குமே செய்யாமல், எந்த ஒரு யாருக்கும் துன்புறுத்தாமல், பொறாமப்படாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தாங்க அமையும். நான் அது கண்டிப்பாக வந்து நம்புவேன். நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, அதனால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு நினைங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். இந்த சிறுவாபுரி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதை வந்து ஏன் பூர்வமாக நீங்கள் நம்பலாம். ஏன்னா நான் வந்து எத்தனையோ முருகர் கோயிலுக்கு போயிருக்கேன். எவ்வளோ பிரம்மாண்டமான 6 படை வீட்டு முருகனுக்குமே போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிறுவாபுரி முருகன். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2ஆம் தேதி வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த சன்னதியில் வச்சு கல்யாணம் நடக்க இருக்குது. சேகர் பாபு அவர்களால் இந்த இது வந்து நடக்க இருக்குங்க. நம்ம சட்டசபை, தமிழ்நாடு சட்டசபையில் இதை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. 4 சவரன் நகையோட 70,000 மதிப்புள்ள சீர்வரிசையெல்லாம் கொடுத்து ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இங்கே கல்யாணம் பண்ணுறாங்களாம். இங்கே இப்போ தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா வசதிகளும் இங்கே தான் இப்போ தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் வந்து இங்கே கல்யாணம்லாம் நடக்கலை. அதுக்காக வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் நிர்வாகம் போனீங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேயே எல்லாமே, கோயில் ஆஃபீஸில் போனீங்கன்னா எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா. இந்த கோவில் போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய வேல் இருக்குங்க. அதை பார்த்துட்டு நம்ம வணங்கிட்டு உள்ளே அந்த ரோடு போகும்போதே பார்த்திங்கன்னா, என்ன வீட்டில் என்ன கவலை இருந்தாலும், நம்ம மனசில் எந்த கவலை இருந்தாலும் வழிநெடுக்க இந்த மாதிரியான ஒரு பச்சை பசேனான வயல்வெளிகளாக இருக்கட்டும், அந்த காற்றாக இருக்கட்டும், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சிறுவாபுரி முருகரை போய் ஸ்ட்ரைட்டாக அந்த கோபுரத்தை பார்க்கும் போது அவ்வளோ மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க. நம்மளை வந்து அவ்வளோ அழகாக பாசிட்டிவாக வச்சுப்பார். எதுவுமே மைண்டுக்கு தோணாது. அவர்கிட்ட வேண்டவே தோணாதுங்க. இது எனக்கு பண்ணு, அது எனக்கு பண்ணு அப்படின்னே கேட்கவே தோணாது. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அதுதான் நான் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கும் போது அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டே இருக்கலாமான்னு இருக்கும். இறங்கி வரவே மனசு வராது. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் மற்றவங்களுக்கும் வழி விடணும் இல்லையா, அதனால் எல்லாருக்கும் வழி விட்டுட்டு நம்ம கொண்டு போயிருந்த மாலையும் ஐயன் முருகனுக்கு சாத்திட்டு அதை திருப்பி எங்ககிட்டயே கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டில் வந்து மாட்டியாச்சு. கேசரியும் சுண்டலும் எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்தாச்சு. எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. லாஸ்ட்டு டே அப்படின்றதால ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஃபேமிலியோடு போனது ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.